அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க முக்கியமான 5 மலையேற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மலைகளுக்கு போய் வந்து ஒரு சில வருடங்கள் ஆகுது. அதனோட தகவல்களை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். 5வது இடமாக பார்க்க போகிற மலை நெடுங்குணம் மலை. இந்த நெடுங்குணம் மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து வந்தவாசி போகிற வழியிலையும், செய்யூர்லேருந்து வந்தவாசி போகிற வழியிலையும், திருவண்ணாமலையிலேருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. இந்த நெடுங்குணம் மலை லிங்க தோற்றத்தில் அமைஞ்சிருக்கு. மலையோட அடிவாரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த தீர்காச்சலேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த தீர்காச்சலேஸ்வரர் கோயில் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. இந்த நெடுங்குணம் நெடுங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த நெடுங்குணம் மலை ஏறுறது ஒத்தையடி பாதையில் தான் நடந்து போகணும். மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா அடர்ந்த செடி கொடிகள் தான் இருக்குது. இந்த மலையோட உச்சியில் தான் பாறைக்கு நடுவே குகையில் சித்தர்களும் முனிவர்களும் வழிபட்ட சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு. நான்காவது இடத்துல பார்க்க போகிற மலை வந்தவாசி வெண்குன்றம் மலை. இந்த வந்தவாசி மலை திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த வந்தவாசி மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 அடி உயரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலையை குட்டி பருவத மலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பருவதமலை நந்தி போன்ற அமைப்பில் இருக்கும். இந்த மலையும் அதுபோல் இருக்கிறதால குட்டி பருவதமலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு மேலே இருக்கிற ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் கோயில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த சிவன் கோயிலில் இருக்கிற இன்னொரு அதிசயம் என்னென்னா, சூரிய ஒளிக்கதிர் சூரிய உதயமாகும் போது சிவன் மேலே விழுன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரி, அமாவாசை, ஆருத்ரா தரிசனம் போன்ற முக்கியமான நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும்னு சொல்கிறாங்க. ஒரு மீடியமான மலையேற்றத்தை விரும்புகிறவங்களும் நல்ல வியூ பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மலைக்கு கட்டாயம் போய் வாங்க. மூணாவது இடமாக பார்க்க போகிற மலை கோட்டை மலை. இந்த கோட்டை மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் போகிற வழியில் படவேட்டுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 68 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டை மலைக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஏராளமான பக்தர்கள் போய் வருவாங்க. இந்த கோட்டை மலையில் நாம் 3 முக்கியமான இடங்களை பார்க்கணும். முதலாவது பள்ளிகொண்ட பெருமாள், 2வது வேணுகோபால சுவாமி திருக்கோயில், 3வது கோட்டை மலை சிவலிங்கம். இந்த பழமையான மலைக்கோயில் சாம்புவராய மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை வரம் வேண்டி செல்கிற பக்தர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போய் வருவதாக சொல்கிறாங்க. இந்த கோட்டை மலை அடர்ந்த வனப்பகுதியாகவும் பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று ரம்மியமான ஒரு காட்சியை நமக்கு தரும். இந்த கோட்டை மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2500 அடி உயரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அருமையான வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த கோட்டை மலைக்கு கட்டாயம் வாங்க. இந்த மலை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா செண்பகத்தோப்பு டேம் அவ்வளோ தெளிவாக தெரியும் உங்களுக்கு. 2வதாக பார்க்க போகிற இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மலை ஏறணும்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் மலை ஏற முடியும். அதுவும் வனத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று தான் மலை ஏற முடியும். திருவண்ணாமலையை அண்ணாமலையார் மலை என்றும் சிவனின் ஜோதி வடிவமாக கருதப்படும் மலை என்றும் சொல்கிறாங்க. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2600 அடி உயரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பல்வேறு அரிய வகையான மூலிகை செடிகளும் ஏகப்பட்ட சாதுக்களும் சன்னியாசிகளும் வழிபடும் மலை திருவண்ணாமலை. திருவண்ணாமலை சித்தர்களின் புண்ணிய பூமியாகவும் திருவண்ணாமலையை சுற்றி நிறைய சித்தர்களோட ஜீவசமாதியும் இருக்குது. திருவண்ணாமலையில் இன்னமும் பல சித்தர்கள் சூட்சும வடிவில் இந்த மலையில் வாழ்வதாகவும் சித்தர்களின் சரணாலயமாகவும் சித்தர்களின் உறைவிடமாகவும் சொல்லப்படுது. முதலாவது இடமாக பார்க்க போகிறது பருவதமலை. தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான மலையாகவும் புகழ்பெற்ற மலையாகவும் கருதப்படுவது பருவதமலை.
இந்த பர்வதமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரம் வரை இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பர்வதமலை திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் தென் மாதிமங்கலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கு நாம் 2 வழிகளில் போகலாம். ஒன்று தென் மாதிமங்கலம் வழியாகவும் போகலாம், கடலாடி வழியாகவும் போகலாம். ஆனால் இந்த 2 பாதையும் ஒரு இடத்துல ஒன்றா வந்து ஜாயின் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கடப்பாறை பாதைன்னு சொல்லக்கூடிய மிக கடினமான சவாலான பாதையே இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் கரடு முரடான பாதைகள் இருக்கும். அதுக்கப்புறம் மிகவும் கடினமான கடப்பாறை பாதைகள்லாம் இருக்கும். இந்த மலை உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை தரும். இந்த மலைக்கு மேலே மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் கிபி 3ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பர்வதமலையை மலைகளின் அரசன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பர்வதம்னா மலை என்றும், பர்வதமலைன்னா மலைகளுக்கெல்லாம் மலை என்றும், இதனால் மலைகளின் அரசன்னு குறிப்பிடுறாங்க. இந்த பர்வதமலையை நவீரமலை, சஞ்சீவிகிரி, திரிசூலகிரி, பர்வதகிரி, மல்லிகார்ஜுனேஸ்வரர் மலை அப்படின்னு வேறு பெயர்கள் அழைக்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க. இந்த பர்வதமலை ஏறத்துக்கு சுமார் 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் ஆகலாம். மலை ஏறி வந்த பிறகு இந்த இயற்கை அழகு உங்களை பிரமிக்க வச்சிரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன். நன்றி, வணக்கம்.